யாரோ ரெண்டு தெரியல, யாரோ வெளிநாட்டுக்கார் வாரார் போல இருக்குது எனக்குண்டா. சார் ப்ளவுஸ் வருதோ. ஸோ வளமையாக நாங்கள் எதுவும் பண்டிகை நாள்னு சொன்னாலே கட்டாயம் வீடியோ பதிவு செய்கிறாங்க. ஆனால் நேற்றைய தினம் உண்மைக்கு வந்து வீடியோ கூட பதிவு செய்யாமல் போயிட்டு. ஸோ அதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிப்பு எங்களுடைய தையலில். யாராவது ஒரு முறை எங்கள்கிட்ட வந்து தைச்சாங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து எங்களோட கஸ்டமராக தான் உடனே மாறுறாங்க. ஏன்னு சொன்னால் பார்சல் அனுப்புறேன்னு சொன்னால் ரேட்டுகள் வந்து கூட. இதே போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து ரேட்டுகள் குறைவு தானே. இப்போ அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பினா நல்ல நேற்றைய தினம் அதுக்கு நம்மட்டு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்துருப்பீங்க. ஸோ உண்மைக்கே வந்து தெரியும் தானே, பொங்கல் என்று சொன்னாலே அதாவது வந்து எது பண்டிகை நாள் என்று சொன்னாலே இடையிலேருந்து வர்றபடியாக அப்படி இல்லை தானே. அறிவினம் 10-11 மணிக்கு கடைக்கு போயினம், சாப்பிட்ற 12 மணிக்கு, அறிவினம் 1 மணிக்கு எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளான் நிற்கிறோம். ஸோ கடைக்குள்ளையான வேலை திட்டம் தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருந்து சாரி ப்ளவுஸ் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லி அன்றைய தினம் சொல்லி இருந்தான். ஆனால் சாரி ப்ளவுஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லி காணொலி எதுவுமே வந்து பதிவு செய்யலை. அப்போ பொங்கலுக்கு முதல் நாள் வந்து அதாவது வந்து நேற்றைக்கு முதல் தினம் வந்து அவங்க வந்து சாரி ப்ளவுஸ் தைக்கிறத கொண்டு வந்தவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீடியோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. அதாவது வந்து நேற்றைய தினம் அதுக்கு முதல் தினம்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஸோ உண்மைக்கும் வந்து தெரியும் தானே, பொங்கல் என்று சொன்னாலே அதாவது வந்து எதுவும் பண்டிகை நாள் என்று சொன்னாலே தையல் கடையோ சரி, உடுப்பு கடையோ சரி, எல்லாமே வந்து சரியான பிஸியாக தான் இருப்போம். ஸோ அந்த வகையில் நாங்களும் வந்து 2 நாளும் சரியான பிஸி. ஸோ பொங்கலுக்கு முதல் நாள் சொல்லி வேலை இல்லை. அதே மாதிரிக்கு பொங்கல் அண்டு கூட நான் வந்து கடை திறந்தான் நோம்பலை உடுப்பு தைச்சு இல்லாட்ட உடுப்பையுமே வந்து எடுத்து கொடுத்துட்டு போகவே லேட் ஆகிட்டுது. அந்த வகையில் 2 நாளுமே வந்து சரியான பிஸி. அதே மாதிரிக்கு சரியான களைப்பும் பெறு. அதாவது நேற்றைய தினம் காணொலி கூட உண்மைக்கு வந்து போடுற ஒரு மூட் கூட இல்லை. அப்படியான ஒரு நிலைமையாக தான் நேற்றைய தினம் இருந்துச்சு. சரி என்று போட்டு நான் நேற்றைய தினம் ஒரு 12-1 மணி போல் கடையை பூட்டி போட்டு வீட்டை போய் சாப்பிட்டு படுத்து நல்ல நிற்கிறேன். ஸோ பின்னேரம் தான் எழும்பி பிறந்த நாள்னு சொல்லி அங்கே போனது. என் அம்மா கண்ட வீட்டை கூட பொழுது கூட தான் போயிட்டு வந்தேன் என்று சொன்னால் அந்தளவு அவர்களுக்கு பிஸியாக இருந்தபடியாக ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு. ஸோ வளமையாக நாங்கள் எதுவும் பண்டிகை நாள்னு சொன்னாலே கட்டாயம் வீடியோ பதிவு செய்கிறாங்க. ஆனால் நேற்றைய தினம் உண்மைக்கும் வந்து வீடியோ கூட பதிவு செய்யாமல் போயிட்டு. ஸோ அந்தளவு அவர்களுக்கு ஒரு மனசோர்வாயிட்டு சரி இன்றைய தினம் வந்து கடை திறந்திருக்கந்தானா இப்போ இன்றைய தினம் வந்து இந்த விஷயத்த உறவுகளுக்கு சொன்னால் அவங்களும் வந்து புரிந்து கொள்வாங்கன்ற ஒரு பட்சத்தில். ஏன்னு சொன்னால் அன்றைக்கும் வந்து நாங்கள் 2 நாள் வீடியோ போடையில் அப்போ அக்கா வந்து கால் பண்ணி கேட்டுட்டாங்க உங்களோட வீடியோ நாங்கள். ஸோ என்ன வீடியோவாக இருந்தாலும் சரி, தையல் வீடியோவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு விரும்பி பொழுதுபோக்காக பார்க்குறாங்க. அப்போ 2 நாளும் வரையில் இருந்தோன்னே ஒரு மாற்றமாக போயிடுது அப்படின்னு சொன்னவங்க. ஸோ அந்த வகையில் நான் இந்த விஷயத்த எங்களுடைய வீடியோ பார்க்குற அதாவது வந்து எங்களை விரும்பி பார்க்குற சில உறவுகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விடயத்தை தெரிவித்து கொள்கிறேன். ஓகே வந்து பார்த்துச்சுன்னா இப்போ வந்து நாங்கள் லண்டன்லேருந்து தைக்க வந்த சாரி ப்ளவுஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய லண்டன் உஷா அம்மாவுக்கு வந்து சாரி ப்ளவுஸ் வந்து இன்றைக்கு கட்டாயம் வந்து வட்டி தைக்கணும். ஏன்னு சொன்னால் அன்றைக்கும் வட்டி தைக்கணும்னு சொல்லி போட்டு வட்டி தைக்கல. அப்போ இன்றைக்கு கட்டாயம் வட்டி தைச்சேன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து புக்ஸ் எல்லாத்தையும் கட்டி போட்டு நாளைய தினம் அம்மா அந்த சாரி ப்ளவுஸை வந்து பாஸ் போட்டுருவேன். ஸோ உண்மைக்கும் வந்து தனியாக நிற்கிறபடியாக கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் இன்னும் ஒரு தம்பி தைச்சிருந்தார். அப்போ 2 பேருக்கும் வட்டி கொடுத்து போட்டு நான் புக்ஸோல் அதுகளை கட்டியிருந்தேன். ஆனால் இப்போ நானும் மாறி மாறி தைக்கிறபடியாக புக்ஸோல் கட்டுறதா தான் கொஞ்சம் மினக்கிடக்கு. ஓகே அப்போ நான் வந்து பாருங்கள் இத்தனை சாரி ப்ளவுஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அவங்களுடைய அளவு ப்ளவுஸ். இது வந்து அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் உண்மைக்கு வந்து அளவு ப்ளவுஸ் ஒரு நீட்டாக தான் தைச்சி கிடக்கு. ஸோ இந்த மடிப்பு கூடுதலாக இங்கே யாருமே வந்து விரும்புகிறதில்ல. ஆனால் சாரி ப்ளவுஸ் வந்து நீட்டாக தான் தைச்சி கிடக்கு. அப்போ இந்த சாரி ப்ளவுஸ் அளவில் தான் வந்து தைக்க கொண்டு வந்தவங்க. இது வந்து ஒரு துணி. ஸோ இது வந்து பட்டு துணி. அப்போ இதை கொஞ்சம் கிராண்டாக தைக்க சொன்னவங்க. இதுக்கு வந்து
கழுத்துகள் எல்லாம் பின்பக்கம் வந்திருக்கு. ஸோ அப்போ நாங்கள் அதே மெத்தட்லேயே வந்து தச்சு விட்டால் ஓகே. 2 இது ஒரு ப்ளவுஸ் பீஸ். 3 இதுக்கும் வந்து கையுக்கு டிசைன் வந்திருக்கு, கழுத்துக்கும் வந்திருக்கு. இப்போ இதையும் வந்து நார்மலாக தான் தைக்கலாம். ஸோ முக்கால் கையை காணுமோ தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னு சொன்னால் இது வந்து சின்ன கைக்கு தான் வந்திருக்கு. ஸோ இந்த டிசைன் வந்து சின்ன கைக்கு தான் வந்திருக்கு. அப்போ இதை நாங்கள் கழிச்சுன்னு பட்டிடாது, இப்போ ஷோர்ட் கையாக தான் தைக்கணும். ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து முக்கால் கை தான் தைக்க சொன்னவங்க. பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா கட்டாயமாக்கா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய நம்பர் என்கிட்ட இல்லை, அண்ணாட்ட நான் வேண்ட மறந்துட்டேன். அப்போ அண்ணா தான் கொண்டு வந்தவர். ஸோ இந்த கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கைக்கு தான் வந்திருக்கு. ஒரு முக்கால் கையாக தைக்கிறேன்னு சொன்னால் ஒரு வடிவு இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை பார்த்தா ஒரு கால் பண்ணுங்கள். ஸோ வளமையாக எங்களுடைய வீடியோ பார்க்குறேன்னு சொன்னவங்க. அப்போ அதுக்காக தான் இதில் நான் கேட்டுருக்கு, கால் பண்ணுங்க எனக்கு. ஓகே, இது உண்டு. இது 4, இது உண்டு 5, அடுத்தது இது உண்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு பட்டு சார் தான். இதையும் வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் தைக்கணும். 6 ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து தைக்க தான் கொண்டு வந்தவங்க. ஸோ நாங்கள் வந்து வேலை கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். இப்போ அவங்களும் வந்து ஒரு கிழமை அப்படி தான் நிற்பேன், அதுக்குள்ள தச்சு தருவீங்களான்னு சொல்லி கேட்டவங்க. நாங்கள் சொன்னோம் பிரச்சனை இல்லை, நீங்கள் 10 என்ன 15 சார் ப்ளவுஸும் கொண்டு வாங்க, உங்களுக்கு 2 நாளில் தேவை வேண்டாலும் கட்டாயம் தச்சு தரணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மைக்கும் வந்து 2 நாள்லாம் கேட்கக்கூடாது, நான் சும்மா சொல்கிறேன். என்ன சொன்னால் ப்ளவுஸ் தைக்க கொஞ்சம் ஆறுதலாக தைச்சா தான் உண்மைக்கு வந்து நல்லா இருக்கும். அவசரத்தில் இல்லைன்னா நானும் கொஞ்சம் அவசரப்படுவேன், குக்ஸோடு எல்லாம் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன். அப்போ கொஞ்சம் ஒரு 10-15 ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு 3 நாள் ஓகே, 3 நாள் தந்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. ஓகே, அப்போ 6 ப்ளவுஸையும் வந்து தைக்க கொடுத்து விட்ருக்காங்க. அப்போ இந்த 6 ப்ளவுஸையுமே வந்து நல்லா வடிவாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கு தைச்சு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் 4 இடத்துல 4 பேரோட கதைப்பாங்க. ஸோ வசந்திட்ட கொடுத்த நாங்கள் ஸோ நம்பிக்கை வீண் போகையில் நல்லபடியாக தைச்சு கொடுத்து விட்ருக்காருன்ட்டு சொல்லி. ஓகே, அப்போ இதை நாங்கள் வச்சுட்டு அடுத்த வந்து எங்களுடைய லண்டன் அம்மாவுடைய சார் ப்ளவுஸை வந்து எடுப்போம். லைன் காணுது. ஓகே, எனக்கு ஒன்று நினைக்கிறேன். 5 அம்மாவும் வந்து நூற்காட்டுகள் ஒன்றும் வேண்டாம். ஸோ அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் மூலம்தான் அளவுகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்தெடுத்து தந்தவங்க. என்ன சொன்னால் வீடியோ காலில் நிற்க விட்டுட்டு ஒருத்தவங்க வந்து அம்மாவுக்கு நான் சொல்ல அளவெடுத்தவங்க. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் பட்டி போட்டு அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து தைப்பமெண்ட்டு சொல்லி போட்டு வந்து இருந்தாச்சு. ஸோ அம்மாவுடைய சார் ப்ளவுஸை வந்து இன்றைய தினமே வந்து முடிக்கணும். ஸோ ஒரு சார் ப்ளவுஸ் முடிக்கிறது பெரிய வேலை இல்லை தானே. ஸோ அம்மாவுக்கு இன்னும் வந்து சார் ப்ளவுஸ்கள் தைக்க இருக்குது. அந்த வகையில் இதை முதல் தைச்சி கொடுத்தா தான் அம்மா பார்த்துட்டு தருவாங்க. ஏன்னா இந்த ஸோ முதல்ல வந்து கை எடுத்தாச்சு. இது வந்து ப்ரா கட்டிங் துண்டு, இது வந்து முன் துண்டு, இது வந்து பின் துண்டு.
ரைட் ஓகே. முதலாவதாக வந்து கையைத்தான் வந்து அடிக்கப் போகிறேன். அப்பா யாரப்பா நினைக்கிறது? அம்மா தான் நினைக்கிறா உங்களுக்கு. அம்மாண்ட சார் ரோஸ் எடுக்க தும்முது. மனசுல வாங்க. யாரோ ரெண்டு தெரியல, யாரோ வெளிநாட்டுக்கார் வாரார் போல இருக்கு எனக்குண்டா. சார் லோஸ் வருதோ? வாங்க. யா ஃபைன். உங்களை நான் தெரியும் சரியா? வாங்க உள்ள. அணு வந்து வீட்டை தானே ஒரேலேருந்து வந்திருக்கீங்க போல. இப்போ மாணிப்பேலேருந்து வாரீங்களோ? உங்களுக்கு தெரியாது. எனக்கு பிளாக் கலரில் 2 ட்ரௌசர் வேணும். பிளாக் கலர்லையா? மற்ற ட்ரௌசர் வெட்டி தைக்கணும். தைப்போம், அதுக்கு என்ன. இப்போ வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து அவருக்கு தான் உடுப்பு தைக்க வந்திருக்கார். ஸோ 2 பிளாக் கலர் ஜீன்ஸ் வந்து தைச்சி தர சொல்லி அளவு தந்துட்டு போகிறாரு. ஸோ அதே மாதிரி அம்முக்குட்டியாக்களையும் சந்திக்கணுமாம்னு சொல்லி போட்டு போகிறார். இப்போ வந்து அம்மாண்ட கைதான் வந்து வெள்ள அடிக்கிறேன். நல்ல ஒரு ஜொலியாக நாலாம் வந்தது. இந்த வந்தவருக்கு எத்தனை வயசு வரும்னு நினைக்கிறீங்க? எத்தனை எத்தனை தெரியுது? 70 மாதிரி. 70 அவருக்கு 70. இப்படி ஒரு ஜங்கான ஆளாக இருக்கிறார். சரியான ஸ்லிம் ஃபிட் மாடல் ஜீன்ஸ். பழைய ஞாபகம் வந்துச்சு. நாங்களும் இப்படி தான் போட்டது முந்தி. அதான். ஓ வாங்க. நேரம் பாரணமா. இந்த மாதம் மாற மாதத்துக்குள்ள எப்படியாவது ஒரு வேலைக்கார படினை வந்து எடுக்கிறான் கடைக்கு. தேடி எடுத்தால் தான் சரி. அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறேன். அதுக்காக தைக்கிற படியனே இல்லை, தையல் பழகிற படியனே. ஏனோ தெரியல, தைக்கிற படிக்கலை வேறு கடைகள்லேருந்து எடுக்கிறதுக்கு மனம் பெறுது இல்லை இப்போ. ஸோ நாங்களே பழக்கி விட்டோம்னு சொன்னால் எங்களுடைய தையல்லே அவங்க தைச்சி கொண்டிருப்பாங்க படியல். மற்ற ஒரு விசுவாசமாக நிற்பாங்க. இடையிலேருந்து வர்ற படியல் அப்படி இல்லை தானே. அறிவினம் 10-11 மணிக்கு கடைக்கு போயினம், சாப்பிட்ற 12 மணிக்கு, அறிவினம் பிறகு 1 மணிக்கு எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வேறுங்க. ஒரு டீம் வந்து கடையை திரும்பி பார்க்குது இல்லை. ஏன்னு சொன்னால் உடுப்பு தைச்ச காசு தரணும். ஸோ இப்போ வந்து முன்களத்துக்கு வந்து
கழுத்து தைக்கப்போ நம்ம அதுக்கு வந்து பெப்பிங் வந்து வட்டி எடுத்தினான். ஸோ இது வட்டி வச்சா தான் கழுத்து வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதே மாதிரிக்கு அந்த பிய்யாது. ஸோ லைனிங்கில் வச்சு நார்மலாக அடித்து பிரட்டினோம்னு சொன்னால் கட்டாயம் ஒரு 2 தண்ணியில் போட அந்த சார் ப்ளவுஸ் வந்து பிஞ்சிடும். இதென்று சொன்னால் இருக்கும் காலத்துக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டிப் எல்லாம் ஒட்டி அடிக்கிறவங்க சில கடைகளில் இப்போவும் தச்சு தவறி ஆயந்தனும் கடை திறந்தான்னு சொன்னால் ஸ்டிப்லாம் ஒட்டி அடிப்பார். ஏன்னா ஆயந்தன் ஓமன்ட்டு சொல்லணும், கடை திறக்கத்தான் வேணும். எல்லாரும் பழகி போட்டு அவரவர் முயற்சியில் அவரவர் செயல்படுத்தணும். நான் கடை திறக்க எனக்கு எத்தனை 19 வயசு இல்லை 20 வயசு, 19 வயசு இல்லை 20 வயசு தொடக்கம். ஓ இப்போ 10 வருஷம் ஆகிட்டு. அதுக்குள்ள 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் வந்து பார்க்கலாம். கிடைக்கல கடை நடத்தையில் எனக்கு தையல் வேலை வந்து உண்மைக்குமே வந்து ரொம்பவுமே வந்து பிடிக்கும். என்ன சொல்கிறேன், நேசிக்கிறவன் தான் தொழிலை வந்து முழுமையாக கற்றுக்கொள்வான். ஸோ இது என்னடா வேலை என்று எனக்கு செய்கிறவன் கட்டாயம் இந்த தொழிலில் வந்து எல்லாம் அடைய மாட்டான். ஸோ செய்யும் தொழிலே தெய்வம் மண்டேன்னு சொல்லி கிடக்காயந்தன். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளும் வேலைகளை குறை சொல்லாதீர்கள். இப்படியான ஒரு வேலையை எங்களுக்கு கடவுள் தந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பாருங்க, நல்ல நிழலுக்கு இருந்த ஏரியில் காய்ச்சி எங்களை அலுவலகங்களையும் பார்த்து வேலை செய்கிறோம். இதே ஒரு கூலி வேலைக்கு போகிற ஆளாக இருந்தால் ஓட்டுங்க. இந்த நட்ட வெயிலுக்குள்ள இவ்வளோ பேச்சுகள் உண்மைக்கு வந்து ஓய் இப்படிதானே, சரிதானே? பொறும்பா வரணுமே, நூல் கட்டு இல்லை. இந்த முன்துண்டு அடிச்சிட்டோம். ஸோ ஒரு தையலுமே வந்து வெளியில் தெரியாது நாங்கள் தைச்சா. ஸோ அதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிப்பு எங்களுடைய தையலில். யாராவது ஒரு முறை எங்கள்கிட்ட வந்து தைச்சாங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து எங்களோட கஸ்டமராக தான் உடனே மாறுறாங்க. ஸோ அப்படி தான் அவங்கள நாங்கள் கதை வச்சா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அப்படி தான் செயல்படுறது. சண்டே கூட இப்போ பொங்கலுக்கு முதல் நாள் அவ்வளோ வேலையாக இருந்த நாங்கள். அப்படி இருந்தும் எங்கள் கிளிநொச்சியிலேருந்து சார் ப்ளவுஸ் தைக்க வந்துட்டினோம். இப்போ நாங்கள் சொல்லியிருந்த நாங்களான அதாவது வந்து தூரத்துலேருந்து வாரவங்களுக்கு கட்டாயம் ஒரு 3 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ தைச்சி தருவோம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அப்போ பஸ்ஸெலாம் வந்துட்டாங்க. அப்போ என்ன செய்கிறது, ஸோ கால் பண்ணியும் கேட்கல வந்துட்டாங்களேன்னு சொல்லி போட்டு ஒரு 2 ஹவர்ஸில் 2 சார் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோம் நாங்கள். ஸோ அப்படி எல்லாருமே வந்து நாங்கள் கிணம் பண்ணுறது கூட அவங்க முன்துண்டு வந்து அடித்தாச்சு. அதே மாதிரி மற்ற துண்டையும் அடித்து போட்டு தான் 2ஐயும் வச்சு டாட் மார்க் பண்ணி விட்டுருக்கேன். டாட்டை பிடிக்கணும். ஸோ டாட்லாம் விஷயம் இருக்குது. சில அம்மாவுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பப்போம். ஸோ முதலாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் அனுப்புகிற அலுவல் நடக்குது பார்ப்போம். ஸோ ஒரு நாளுமே வந்து நான் அப்படி அனுப்பினதில்லை. ஸோ உண்மைக்கும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பலாம்னு சொன்னால் கட்டாயம் அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும்.
ஏன்னு சொன்னால் பார்சல் அனுப்புறேன்னு சொன்னால் ரேட்டுகள் வந்து கூட. இதே போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து ரேட்டுகள் குறைவு தானே. இப்போ அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பினா நல்ல. இன்றைக்கி தான் நாளை தான் போவேன். போயிட்டு அனுப்பினு சொன்னால் கட்டாயம் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்கள் கூட போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, டாட் மார்க் பண்ணினபடி டாட்டை வந்து பிடிக்கிறேன். ஓகே, பாருங்கள் டாட் வந்து பிடிச்சாச்சு. டாட் வந்து பிடிச்சாச்சு. சூப்படியான ஒரு பொறுமல் வரணும். வந்தால் தான் சார் ப்ளவுஸ் வந்து டைட் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி மேலுடமும் டைட் ஆகிடும். ஓகே, அப்படியே வந்து ஸோ அடுத்த துண்டுலேயும் வந்து நாங்கள் பிடிப்போம். ஓகே, ரெண்டு பக்க டாட்டுமே வந்து இந்த பாருங்க பிடிச்சாச்சு. ஸோ இனி அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் பின் துண்டை அடிக்க போகிறோம். பைப்பிங் கட்டாயம் வைக்கணும். அது கட்டாய கல்வி. கழுத்தை வச்சு அப்படியே வச்சு இருக்குது அதே மட்டத்துக்கு. ஏன் மனசில் no கொஞ்சம் அடங்கிட்டு.
ரைட். நூலில் வெட்டு விடாமல் இடக்கிட வெட்டணும். அதுதான் கழுத்து வந்து திரும்பும். ஸோ சுருக்கோள் எதுவும் இருக்காது கழுத்தில். ஏன்னா இந்த கதைக்கிரியல் இல்லை நீங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், பின் கழுத்தும் வந்து நல்ல வடிவாக தைச்சாச்சு. ஓகே, அப்போ வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமாக போய்கொண்டிருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்கின்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிஞ்சுது. இந்த பாருங்க, தனி கலர் கருப்பு கலரில் வந்து சார் ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிஞ்சுது. ஸோ இனி வந்து இதை நாங்கள் ஹுக் கட்டி போட்டு நார்மலாக கழுத்தில் வந்து அயன் பண்ணி போட்டு அப்படியே பின்னேரமாக போய் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டுட்டு அம்மாவுக்கு அனுப்பிவிட. சரி, ஓகே. அப்போ நானும் வந்து இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ளுவோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கும் ஏதேனும் உடுப்புகள் தைக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். பாய்.